நம்ம வந்து கிரகணம் பிடிக்கும்போது என்ன பண்ணணும், எதெல்லாம் வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரகணம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீடு எல்லாம் சுத்தப்படுத்தி சுத்தபத்தமாக துடைச்சி பூஜை விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து கழுவி நீங்கள் போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்து பூஜை விளக்கம் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கிரகணம் உங்களை மட்டும் வந்து பிடிக்கிறது கிடையாது. நம்மளை சார்ந்து இருக்கிற அந்த எதிர்வினை சக்திகள் எல்லாத்தையுமே வந்து தாக்கக்கூடிய ஒன்று தான் கிரகணம்ங்கிறது. அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வெளியே தள்ளிட்டு எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி பூஜையை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிச்சு வரும், நல்லது நடக்கும், நல்லபடியும் இருப்புன்றது ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு விஷயம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.